சட்டம் ஒரு இருக்கிறே அண்ணா சொன்னார் அண்ணா சொன்னார் அதை புரிந்து நடப்பவன் உன்னை எங்கேயும் கிடக்கிறான் சும்மா நடந்து கிடப்பவன் ஒரு போன்களில் கிடக்கிறான். அது சரி, அடிக்கடி சட்டமுறை இருக்கிறேன்னு பாருங்க. அது ஏன்? ஐயோ, அது நான் சொல்லல, அது அண்ணா சொன்னார். அதே நீ பாருங்க, அங்க பொண்ணால ஏமாந்து பொண்ணு திக்கிறான், நான் சட்டத்தால ஏமாந்து சட்டத்தை திக்கிறேன். ஓஹோ, உனக்கு கூட ஒரு கதை இருக்குது. அப்ப சொல்ல, நான் ஒரு ரிக்ஷா வண்டிக்கார், எனக்கு ரொம்ப பேராசை. ரிக்ஷா இட்டு என் தங்கச்சி காலேஜில் படிச்சு வச்சேன். படிச்சு முடிச்சு என் தங்காச்சி தெரு தெருவா வேலை கிடைச்சா ஒரு பெரிய மனுஷன் விபத்து பண்றேன்னு சொல்லணும். நான் ரொம்ப ஆசையோடு என் தங்காச்சியை கூட்டிக்கிட்டு போறேன். உள்ள போகும்போது அவ பொண்ணதான் போனான். ஆனா வெளியே வரும்போது அவ புறமா வந்தாங்க, புறமா வந்தான். ஆனா அவன் சிவாசிட்டு இருந்தது கோர்ட்டுக்கு போனேன். சிவாசிட்டு சந்தோஷத்துல அவன் இருந்த நின்று போச்சுன்னு தீர்ப்பு சொல்லிட்டாங்க. சட்டம் ஒரு இருக்கு அதை புரிஞ்சு நடப்பவன் கிடக்கிறான், நடந்து கிடப்பவன் ஒரு போர்களில் கிடக்கிறான். நிச்சயமா செய்வான். நிச்சயமா செய்யும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் போன்ல பேசினான். அவனை யாரோ மிரட்டுறான்.